தந்தை மனது விரல் தீண்டும் தூரம் நிலவு கரை நீங்க கொஞ்சம் உதவு வானொலி பண்பலை போல் வாயாடும் செல்ல பிள்ளை தேன்மொழி பேசுகின்றாய் தேனுக்கு வேலை இல்லை தப்பென்றால் தட்டி கேட்கும் தாயே நீ மகளாய் வந்தாய் அப்பனை நாளும் சுற்றி வருகிறாய் பூமி பந்தாய் எல்லோருமே கொண்டாடிடும் பண்டிகை போல நீ சிரித்தாய் கிளியே நீ ஆடி பழகு கிளைதானும் தந்தை மனது விரல் தீண்டும் தூரம் நிலவு கரை நீங்க கொஞ்சம் உதவு தாழம்பு திறக்காமல் ரகசியம் காக்க ஓர் அன்பு காற்றாகி அதை வந்து நீக்க எடுத்ததை கொடுக்காமல் நகராது கார்மேகம் நியாயத்தை நடத்தாமல் ஓயாது உன் வேகம் ஊசிகள் தீண்டா உடைகளும் ஏது பாசமே கொண்டு கணக்குகள் தீரு பழைய கசப்பு புதிய இனிப்பு தேடுமே பாவ மன்னிப்பு நீ ஆடி பழகு கிளைதானும் தோழன் மனது விரல் தீண்டும் தூரம் நிலவு கரை நீங்க கொஞ்சம் உதவு மன்னிப்பு சொல்றேன் என்ன டாடி எதுக்கு கோவப்படுறீங்க இவ்வளவு உங்க உடம்புக்கு நல்லது உடம்பு விடுமா அந்த ராஸ்கல் என்ன பண்ணாங்க அப்படி என்னதான் பண்ண சின்ன பாண்டி அது டாடி இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல அப்படி என்னதான் பண்ணீங்க அதுமா ஐயா போன வாரம் 50,000 ஈபி பில் கட்ட சொல்லி கொடுத்திருந்தாருமா அதுல 49,000 போக பாக்கி 1000 ரூபாய் ஐயா கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாத்தியா மறந்துட்டானா சத்தம் போடாம என்கிட்ட 1000 ரூபாய் அவிக்கிட்டேன் இல்லைங்க ஐயா அம்மா அந்த நேரம் பாத்தியா பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருந்ததுமா 1000 ரூபாய் குறைஞ்சது அதனால இந்த 1000 ரூபாய் எடுத்து கட்டிட்டமா ஐயா கிட்ட சொல்ல மறந்துட்டேன் மறந்துட்டேன் சொல்லாத இருங்க டாடி சின்ன டாடி இது ஜஸ்ட் 1000 ரூபாய் தானே ஜஸ்ட் 1000 ரூபாயா என்ன பாலா நீ கூட இவ்வளவு அலட்சியமா பேசுற இந்த மாதிரி அலட்சியங்கள் தான் பெரிய குற்றங்களுக்கு காரணம் அமையுது எஸ் ஜஸ்ட் a small negligence leads to a big crime டாடி அது வந்து நான் யாரும் எதுவும் என்கிட்ட பேச வேண்டாம் நான் யார் பேச்சையும் கேட்கிற மூட்ல இல்ல டேவிட் ஐயா முதல்ல இவனை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளு நாளையில இருந்து இவனை இந்த வீட்டுல நான் பார்க்க கூடாது அப்படி பார்த்தேன் ஒன்னையும் சேர்த்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் ஏய் வா வா நான் மிருகத்தனமா கோவப்படுறதா எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க. என்னை பத்தி உனக்கு தெரியும், என்னை பத்தி உனக்குத்தான் தெரியும். நான் என்னோட கோவத்தெல்லாம் குழி தோண்டி போயிச்சு, வருஷங்கள் பல ஆச்சு. ஆஃப்டர் ஆல் 1000 ரூபாய் தானே, ஆஃப்டர் ஆல் 1000 ரூபாய் தானே எல்லாரும் சொல்றாங்கம்மா. ஏன் நம்ம பாலா கூட சொல்றான். ஆனா அந்த ஆஃப்டர் ஆல் 1000 ரூபாய் தான் 1000 கோடி ரூபாய் தப்புக்கு வழிவகுக்குன்னு யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. தப்புங்கிறது அது செடியா இருக்கும் போதே வெட்டிடணும். அதுவே மரமா வளர்ந்துருச்சுன்னா அதை வெட்டுறது கஷ்டம்னு நீதானே அடிக்கடி எனக்கு சொல்லுவ. அதைத்தானே நான் செஞ்ச மீனா. இப்ப கூட நான் கோபப்பட்டது
நடந்த தப்புக்கு ஒரு தண்டனையே இல்லை மீனா. இனிமே நடக்க போற தப்புக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாதான். இத நம்ம பாலா கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் மீனா? அவளுக்கு புரிய வைக்கலன்னா அது பாவம். புரிய வச்சுட்டேன்னா அதுதான் உண்மையான பாவ மன்னிப்பு. இதுதான் பாவ மன்னிப்போட ஆரம்பம் மீனா. ஏன்னா இன்னொரு ஜெகதீஷ் உருவாயிடக்கூடாது. போன் அடிச்சு எடுத்தா தண்டராஜ் இருக்காரா? காலிங் பெல் அடிச்சு கதவை திறந்தா தண்டராஜ் இருக்காரா? மானம் போகுது. காலங்காத்தால கடங்காரங்களா வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்காங்க. நீங்க என்னடா போர்வைக்குள்ள வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? எந்திரிங்க. போர்வைக்குள்ள நானும் ஒளிஞ்சிக்கல. கோல்டுக்கு பெஸ்ட் மெடிசன் எது தெரியுமா? ஆவி பிடிக்கிறதா. அதான் ஆவி பிடிச்சிட்டு இருக்கேன். அப்பா, உங்களுக்கு கடன் கொடுத்தவெல்லாம் திருப்பி வாங்குறதுக்காக நாயா பேயா அலைஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா ஜாலியா ஆவி பிடிச்சிட்டு இருக்கீங்க. நான் ஜாலியா ஆவி பிடிக்கிறதா இருக்கட்டும், ஆனா ஏன் ஆவி போக கூடாதுன்னு எவ்வளவு பேர் வேண்டிக்கிறாங்க தெரியுமா உனக்கு? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வச்சிருந்த சிக் யூனிட்ட ஜெகதீஷ் அண்ணா வாங்கி நடத்த ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு ஜெயந்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல கோடி கணக்குல பணம் போராடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு. சிக் யூனிட்ட கொடுத்துட்டு நீங்க சிக்கானதுதான் மிச்சம். ஏய், நான் சிக்கா இருந்தாலும் என் லைஃப் சிக்கா இருக்காது. ஏன்னா ஐ அம் த பார்ட்னர் ஆஃப் கிரேட் ஜெகதீஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், யூ நோ. அப்பா, அது அங்கிள் உங்களுக்கு கொடுத்திருக்க கௌரவம்ப்பா. சும்மா டம்மியா உங்களை டைரக்டரா தான் உட்கார வச்சிருக்காரு. இதுல உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மாச சம்பளம் வேற. அத நீங்க ஆடம்பரமா செலவழிச்சிட்டு சும்மா கடனுக்கு மேல கடன் வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த லட்சணத்துல அவரோட சம்பந்தம் வேற வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்படி சொல்லு. எனக்கு என்னவோ பாலாக்கும் கமலேஷுக்கும் 6 மாசம் வயசு வித்தியாசம் இருக்கே அப்படின்னு சொல்லி ஜெகதீஷ் அண்ணா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. அடிப்படி ஸ்டூபிட். அதுக்கு தானே நான் லவ்ன்ற ஒரு மேட்டரையே பிரயோகம் பண்ண போறேன். அதானே என் அஸ்திரம். இந்த பாரு, இந்த காதல்ன்ற விஷயம் வந்துச்சுன்னா இந்த வயசு வித்தியாசம் எல்லாம் பெருசு இல்ல. 6 மாசம் என்ன 6 வருஷம்னா கூட இட் டசன்ட் மேட்டர். உதாரணத்துக்கு நம்ம டெண்டுல்கர் அஞ்சலி மேட்டரே எடுத்துக்கோ. சோ காதல்ன்ற விஷயத்தை பிரயோகப்படுத்தினா இதெல்லாம் நோ ப்ராப்ளம். அதுக்காக இதையே சாக்கா வச்சுக்கிட்டு கடன் மேல கடன் வாங்கிட்டு இருப்பீங்களா? என்ன தப்பு? அதெல்லாம் அடக்கதான் என் கையில ஒரு சிங்கம் இருக்க. கையில இருக்குதே சிங்கம், கவலை ஏண்டா தங்கம்னு பாடுவீங்களா? இந்த மாதிரி கேவலமா பாட மாட்டேன். இதை விட கொஞ்சம் பெட்டராவே பாடுவேன். சரி, அதை விட என் பையன் இருக்கானே கமலேஷ்ன்ற சிங்கம், ஏண்டி அவன் பேரு சொன்னா உனக்கு மூஞ்சி எப்படி கோணல் ஆகுது? அவன் ஜெகதீஷ் பொண்ணு பாலாவோட டென்னிஸ் விளையாட போயிருக்கான். அங்க அவன் லவ் ஆல்னு சர்வ் பண்ண போறது இல்ல, அவன் லவ்வையே அவகிட்ட சரண்டர் பண்ண போறான். அவனுக்கும் பாலாவுக்கும் மட்டும் கல்யாணம் ஆகி ஜெகதீஷ் சம்பந்தி ஆயிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் நான் நிஜமாவே சிங்கம் தான். சிங்கம் இல்லைங்க, அசிங்கம். வாசல்ல கடங்காரங்க வந்து நிக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்கு. முதல்ல போய் அவங்க எல்லாம் அனுப்புற வழியை பாருங்க. இதானே உன் ப்ராப்ளம்? ஆமா, நான் பாத்துக்கிறேன், விடு. வணக்கம், வாங்க வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? மருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நல்ல விஷயம் தானே. வீடுன்னா டெய்லி ஒரு 4-5 பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தா கலகலப்பா இருக்கும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. ஆமா, அவரும் நிறைய கடன் வாங்கியிருப்பார் போல இருக்கு. அது ஒண்ணு இல்லைங்க, என் பொண்ணு பயங்கரமா ஜோக் அடிப்பா, அவ்வளவுதான். அதெல்லாம் விடுங்கண்ணே. எங்க கடனை எப்ப கொடுக்க போறீங்க? கடனை திருப்பி கேட்டா இருமல் வந்துருங்க. இப்போ நீங்க எனக்கு டானிக் கொடுத்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ். நான் உங்க எல்லாருக்கும் டானிக் தர போறேன். அதை குடிச்சிட்டு தெம்பா வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு எல்லாம் இந்த ஜெகதீஷ தெரியும்ல? அதாங்க இந்த ஜெயந்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உடைய சேர்மன். அவரு பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, பேரு பால திரிபுர சுந்தரி. நாங்கெல்லாம் செல்லமா அவளை பாலா பாலான்னு கூப்பிடுவோம். அவளை கல்யாணம் பண்ணிக்க போற அதிர்ஷ்டசாலி யாருன்னு தெரியுமா? என் ஒரே பையன் கமலேஷ். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். இந்நேரம் என் பையன் இல்ல ஜெகதீஷ் பொண்ணு பாலாவோட தான் டென்னிஸ் ஆடிட்டு இருக்கான். இந்நேரம்
அவன் அவனுடைய காதுல சொல்லியிருப்பான். இந்த கதையெல்லாம் கேட்டு கேட்டு காதே புடிச்சு போச்சு சார். பாவம் காது புடிச்சு போச்சான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார். 2 உப்பு எடுத்து காதுல போட்டுக்கங்க, புளிப்பு சரியா போயிடும். நாங்க பண்ண தப்புக்கு காதுல உப்பு இல்ல, ஊறுகாவே போடலாம். வாங்கயா போலாம். சோமு 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 இங்க வாயா. என்ன சொல்லுங்க. இப்போ ஆக்சுவலா நான் உனக்கு எவ்வளவு பணம் தரணும்? 3,60,000. 3,60,000. வயல சொல்லும் போதே ஒரு மாதிரி கணக்கு குளறுபடி ஆகுதுல்ல. ஒண்ணு பண்றியா, எனக்கு ஒரு 40,000 ரூபாய் கொடுத்து ரவுண்ட் பண்ணிட்டு வச்சுக்கோ. நான் தர வேண்டிய பணம் 4 லட்சம் ஆயிடும். எனக்கும் மைண்ட்ல ஈஸியா ஞாபகம் வச்சுட்டு உனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். எங்க ரவுண்ட் பண்ணு. இப்பவே பண்றேன். தேங்க்யூ. இப்போதைக்கு இந்த ரவுண்ட் தான் போட முடியும். எனக்கும் உங்க பொண்ணு மாதிரி நல்ல ஜோக் அடிக்க தெரியும். வர்றேன். நேரம் ஜோக் அடிக்கிறானா? 40,000 ரூபாய் தரத்துக்கு வக்கல்ல வெள்ளையும் சொல்லியமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டான் பெரிய வெங்காயம். இந்த லட்சணத்துல ஜோக் அடிக்கிறானா? சாட்சி ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒண்ணு துண்டில் போட்டிருக்க, இல்ல வளவரிச்சிருக்க. ஆனா பாலாவை மட்டும் பாத்துட்டே இருக்கியடா. மச்சான், மீனா இருந்தா தூண்டில் போடலாம், அதே பறவையா இருந்தா வலைய விரிக்கலாம். ஆனா இந்த பாலா இருக்காளே, தாஜ்மஹால்ரா. நீ சொல்றதே புரியலையே மச்சான். மும்தாஜோட அழகு கடையாளமா அந்த ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினா. ஆனா அந்த தாஜ்மஹாலோட அழக என் பாலா கிட்ட பாக்குறேன்டா. ஆமா, நீ அவளே பாத்துட்டே இரு. அந்த கமலேஷ பார், அவளுடைய விளையாடுறான், அவளுடைய சுத்துறான். நீ வெறும் வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்க போற. டேய், அந்த கமலேஷ் ஒரு ஃபூல்ரா. சத்தியமா சொல்றேன், பாலா அவனை லவ் பண்ண மாட்டாடா. அப்ப உன்னை மட்டும் லவ் பண்றாளா? கண்டிப்பா பண்ணுவாடா. பணம், அந்தஸ்து, இந்த எந்த விஷயத்திலயும் நான் ஒன்னும் சலைச்சவன் இல்லடா. அவளுக்காகவே இந்த கிளப்ல சேர்ந்த 4 வருஷமா ஃப்ரெண்டா பழகிட்டு வரேன். அது சரி, எப்ப லவர் போஸ்டுக்கு ப்ரோமோட் ஆக போற? வெரி சூன் மச்சி. என்ன சீனி உனக்கு? சரியா கான்சென்ட்ரேட் பண்ணாம ஆடிட்டு இருக்க, ஏதோ யோசனைல இருக்க? பரவாயில்ல பாலா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, சின்ன வயசுல இருந்து பழகிட்டு இருக்கோம். உன்னை பத்தி தெரியாத என்ன? சரி, இன்னைக்கு இது போதும், போலாமா? ஏய், இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாரு. டெய்லி பேசுறது தானே, புதுசா என்ன பேச போறோம்? கிளம்பலாம் வா. டேய் அப்பா, நீ பாலா கிட்ட லவ் சொல்லுன்ற, ஆனா என்னால சொல்ல முடியலையே. பாலா, நான் போட்டுமா? ஏய், அங்க என்னடா பண்ற? டைம் ஆகுது, போலாம் வா. நீ வந்தது தெரியாம அங்க தனியா நின்னு பேசிட்டு இருந்தேன். தனியா வா. இதுக்கு தான் முகத்தை பார்த்து பேசணுங்கிறது. நீ ஈஸியா சொல்லிட்ட, எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். அப்படி என்ன கஷ்டம்? அப்படி என்ன சொல்லணும்னு நினைச்ச? அது வந்து ஹாய் பாலா. ஹாய். ஹே, ஹாய் சுதேஷ். ஹாய். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அதான் நீ என் கூட விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டியே. கமலேஷ் கூட ரொம்ப நாள் விளையாடிட்டு இருக்கான். அவனை விட்டுட்டு உன் கூட எப்படி விளையாடுறது? அவன் தானே ரெகுலர் பார்ட்னர். ஒண்ணு பண்ற, கமலேஷ் என்னைக்காவது வராதப்போ உன் கூட விளையாடுற. அதாவது உன்னை சப்ஸ்டிட்யூட்ன்ற. டேய் ஷட் அப். என்னடா பேசுற? ஷட் அப். சாரி பாலா. பாலா, நாளைக்கு ஈவினிங் வீட்ல ஒரு சின்ன கெட் டுகெதர் பார்ட்டி வச்சிருக்கேன். நீ அவசியமா வரணும். என்ன திடீர்னு பார்ட்டி? இல்ல, நான் நெக்ஸ்ட் மந்த் அப்ராட் போறேன். வரதுக்கு எப்படியும் 1 வருஷம் ஆகும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்து ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி வைக்கலான்னு. ஓ, நான் ஆல்கஹாலிக் பார்ட்டினா நான் கண்டிப்பா வரேன். கண்டிப்பா. விஸ்கி பிராண்டி வாசனையே இருக்காது. சரி, அப்ப நான் வரேன். என்னடா, போலாமா? போலாம். உங்களை இன்வைட் பண்ணா கமலேஷும் இன்வைட் பண்ண மாதிரி தான். டேய், நாளைக்கு 6:30க்கு பாலாவை கூப்பிட்டு வந்துரு, சரியா? அப்புறம் பாலா, ஒரு முக்கியமான சர்ப்ரைஸும் இருக்கும் உனக்கு. சர்ப்ரைஸ்? எனக்கா? என்னது? நாளைக்கு வா, நான் சொல்றேன். ஓகே, சரி. பை பாலா. வரேன் கமலேஷ். பைடா. பை. பை.
சரி வாடா போல. நேரா பொண்ணு வீட்டுக்கு போறோம். அன்னைக்கு பேசினதெல்லாம் சும்மா, இன்னைக்கு பேசினது தான் நிஜம்னு அழுத்த திருத்தமா நான் சொல்ல போறேன். ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல உங்களுக்கு? ஒன்வேல வந்தா ஓவரா தான் தெரியும். வண்டி எப்படி ஓரமா வந்துருங்க. நிறுத்து. லைசன்ஸ் எடு. லைசன்ஸ் வீட்டுல வச்சிருக்கேன் சார். நீ வீட்டுல இருக்க வேண்டியதானே? சார் நான் யாருன்னு தெரியாம நீங்க பேசுறீங்க. கண்டுக்க. யாருங்க? நான் ஐஜியோட சம்பந்தி. நீங்க முதல்ல சொல்லிருக்க கூடாதா? உங்களை இப்படி டீல் பண்ணிருக்க கூடாது சார். சாரி சார். ஆமா, ஐஜி ஐயாவோட பேர் என்ன சொன்னீங்க? அந்த ஐஜியோட பேர் என்னையா? யாருக்கு தெரியும்? என்னையா இது கூட தெரியாம புரோக்கரா இருக்க நீ? சார் நாங்க அவரை ஐஜி மாமா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஐஜியவே மாமான்னு கூப்பிடுவீங்களா? ஆமா சார். ஏறுங்க வண்டியில. சார் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. இப்ப வண்டியில நீ ஏறல, நீ வருத்தப்பட வேண்டி வரும். ஏறிய வண்டியில. வாயா போங்க. வண்டி ஓரங்கட்டு. இப்ப என்ன செய்யறதா முடிவு? என்னங்க இப்படி கேட்டீங்க? வக்கீல பார்த்து நான் உங்களை ஜாமீன் எடுக்க மாட்டான். யோ என்னையா என்ன உள்ள தள்ளுறதா முடிவே பண்ணிட்டியா நீ? சரியான ஆளியா, உன்னை நம்பி வந்தேன் பாரு. சார் ஐஜி சார் வணக்கம். இங்க பாரியா சார், கும்பிட போன தெய்வம் குறுக்கால வந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்க வண்டியிலே வந்திருக்கீங்க சார். இப்ப பாரு வேடிக்கையா. யோ சார்ஜன் வாங்க. ஐஜியோட பேர் என்னன்னு கேட்டேன்ல, ஐஜியவே நேரா இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். இதோ நிக்கிறார் பத்தியா, இவர் தான் ஐஜி. நீங்க தான் ஐஜியா? ஆமா, இவர் பேர் என்னன்னு என்ன கேட்டேன்ல, தைரியம் இருந்தா அவர் முன்னாடி நின்னு அவர் பேர் என்னன்னு கேளு. கேளியா கேளியா? என் பேர் ஐ கணேசன் சார். சுருக்கமா ஐஜின்னு கூப்பிடுவாங்க. என்னது சுருக்கமா ஐஜியா? அப்ப நீட்டா யூனிஃபார்ம் போடுற ஐஜி இல்லையா நீ? இல்லங்க. என்னையா இல்ல? சார் இந்த ஆளு ஐஜின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஏமாத்திருக்கான் சார். இப்ப நான் சொல்றேன் சார், மரியாதையா இந்த ஆளு உள்ள தள்ளுங்க சார். அரெஸ்ட் ஹிம் சார். ஆமா அரெஸ்ட் ஹிம். மரியாதையா ஃபைனை கட்டுறியா இல்ல உள்ள போறியா? ஃபைனை கட்டிடுறேன் சார். எவ்வளவு சார்? 500 ரூபாய் கட்டு. 500 ரூபாய் தானே சார்? கட்டிடுறேன் சார். சம்மதி சார். அப்படியே என் ஃபைனையும் கட்டிருக்கேன். இந்த மாசம் சம்பளம் எடுத்தோடனே கொடுத்துறேன். சும்மா இருயா. அங்கேயும் ஏமாத்துற இங்கேயும் ஏமாத்துற, மொத்தத்துல எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்க. அப்புறம் தரலாம். மூஞ்சா பாரு சார். இப்ப போய் பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து கட்டிடுறேன் சார். வாயா இரியா ஒரு நிமிஷம். ஹலோ, நான் மங்களம் பேசுறேன். நான் மங்களம் பாட போறேன். பாகவதரா நீங்க? இல்லம்மா, சோகவதர். உங்க பொண்ணை பாத்துட்டு போனேனே அந்த சம்பந்தி. ஏம்மா மாசம் சம்பளம் வாங்குற ஒரு ஆளை என்கிட்ட காமிச்சு இவர் ஐஜி நான் ஏமாத்துறீங்க. சம்பந்தி அது வந்து வரேன். வந்து நேரம் உங்ககிட்ட என்ன பேசணும் பாருங்க. இப்ப பாருங்க. இரியா அவங்கள சும்மா என்னையா பிபி ஏறிடு போ சார். நீ வேற ஏற்கனவே எல்லாம் ஏறிடுச்சுன்னு பிபி ஒண்ணுதான் ஏறணுமா? வாயா போய் முதல்ல பையனை கட்டுவோம். பொண்ணுக்கு ஒரு 50 சவரன் நகை. 50 சவரனா? நீ வேற 5 சவரங்க. அதுவும் எங்க ஆசைக்கு நாங்க போடுறோம்னு சொன்னோம். என்னையா வீட்டுல யாருமே இல்ல, டிவி மட்டும் ஓடுது. சார் இது வந்து என்ன தெரியுது? சினிமா படம் தெரியுது. சும்மா இருயா. அவங்க நம்ம டிவி பாக்குறதுக்காக தான் சார் போட்டிருக்காங்க. அவங்க பாக்குறதுக்கு போடல. சும்மா இருயா. ஐயோ அங்க பாருங்க சார். அடடடடடடடா, என்ன அருமையா தட்ட மாத்துறீங்க. என்னையா அது அநியாயமா இருக்கு? கேளுங்க சார், இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நீங்க நிறுத்தணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டிவிடிய 1000 காப்பியா போட்டு நம்ம எங்கெல்லாம் பொண்ணு பார்க்க போறோமோ அங்கெல்லாம் ஒரு காப்பியா அனுப்பிச்சுவாங்க. பாத்துங்க. சும்மா இருயா. என்ன மிரட்டி பாக்குறாங்களா? கூப்பிடியா அந்த ஃப்ராடு குடும்பத்தை. நான் யாரும் காட்டுறேன். கூப்பிடுறேன் சார், கூப்பிடுறேன். அம்மா அம்மா. வாங்க வாங்க. என்னம்மா இப்படி ஒரு ஃப்ராடு குடும்பமா இருப்பீங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. வந்து அது இல்லங்க சம்பந்தி. சம்பந்தியா? இனிமேல் உங்க வாயால அப்படி கூப்பிடாதீங்கம்மா. மா என்னம்மா இது? அவர் பாவம் உங்களை தங்கச்சி மாதிரி ஃபீல் பண்றது போல இருக்கு. நீங்க போய் சம்பந்தின்னு கூப்பிடுறீங்க. பாசமா அண்ணன் கூப்பிடுங்கம்மா. அண்ணே. அம்மா நீங்க மோசமலராதான் இருப்பீங்கன்னு நாங்க நினைச்சு வந்தோம். இவர் அண்ணான்னு கூப்பிட்டு நீங்க பாசமலர் ஆயிட்டீங்களாம்மா. குடும்பமே சேர்ந்து ஒரு நாடகம் ஆடி இருக்காங்க, அவங்கள போய் அப்படி கூப்பிடுற? சார் சாரி சார், நாடகம் ஆட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அப்போ ஐஜி மாமான்னு சொல்லி ஒரு தீவட்டி தேடி என்ன நடுவால உட்கார வச்சீங்களே, அது நாடகம் இல்ல? அவர் போலீஸ்கார மாதிரி வேஷம் போடல? இருங்க இருங்க, எதை வச்சு நீங்க அவரை போலீஸ் ஐஜின்னு முடிவு பண்ணீங்க? நாங்க அவரை உங்ககிட்ட போலீஸ் ஐஜின்னு அறிமுகப்படுத்தினோமா? இல்லவே இல்ல. இல்ல வந்தவரு போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்தாரா? இல்ல. இல்ல இங்க வந்துட்டு போன்ல டேய் அந்த ரவுடி ஆடி இந்த ரவுடி ஆடின்னு
போன்ல யாருக்கிட்ட பேசினாரா? இல்லவே இல்ல. நீங்களா எங்க ஐ கணேசன் மாமாவை ஐஜின்னு நினைச்சுக்கிட்டா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? வடிகட்ட முட்டாள்தனம். சும்மாரியா கூடவே சேர்ந்து ஜால்ரா போடுற. சரி, நான் வடிகட்டின முட்டாளாவே இருந்துட்டு போட்டோம். இப்ப சொல்றேன், நான் கேட்டபடி 50 சவரன் நகை, 2 லட்சம் ரூபாய் கேஷ், ஒரு கார், இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும். இல்லன்னா கல்யாணம் கேன்சல்.